கிருஷ்ணகிரியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் பெங்களூர் சிறையிலிருந்து தப்பிய சைக்கோ கொலைகாரன் ஜெயசங்கரின் சாயலை ஒத்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஏராளமான பெண்களை கற்பழித்து கொன்ற சைக்கோ கொலைகாரன் ஜெய்சங்கர் பாதுகாப்பு மிக்க பெங்களூரு சிறையிலிருந்து ஞாயிறன்று தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவனது தலைக்கு 5 லட்சம் பரிசு தொகை அறிவித்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பாலத்தின் அடியில் இளைஞர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அவரை பார்த்த பொதுமக்கள் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இளைஞரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அடையாளம் தெரியாத அந்த நபர் குறித்து போலீசாருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் அந்த இளைஞர் பெங்களூர் மத்திய சிறையிலிருந்து தப்பிய காமக்கொடூரன் ஜெய்சங்கராக இருக்குமோ என்ற கோணத்தில் அவனுடைய புகைப்படத்தை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். காயமடைந்தவரின் முகமும் பெங்களூர் போலீசார் வெளியிட்டுள்ள ஜெய்சங்கரின் புகைப்படமும் ஒன்றாக இருப்பதாக கூறப்படுகிறது. பெங்களூர் போலீசாருடன் கிருஷ்ணகிரி போலீசார் தொடர்பு கொண்டு ஜெய்சங்கர் குறித்த தகவல்களை சேகரித்து வருகின்றனர். இதுவரை போலீசார் எவ்வித தகவலையும் உறுதிப்படுத்தாத நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரபரப்பு நிலவியுள்ளது.